إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا فقد قال الله تعالى في كلامه العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹு ஜல்ல ஷானு தாலா ஒருவனுக்கே உரித்தாகுக. சலாத்தும் சலாமும் உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான ரஹ்மத்துல்லில் ஆலமீன் அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரினுடைய குடும்பத்தார்கள் கிளையார்கள் அவர்களுடைய வாழ்க்கை நெறியை அடியொற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் ஷுஹதாக்கள் ஃபுகஹாக்கள் முஜாஹிதீன்கள் நல்லோர்களாகிய நம்முடைய முன்னோர்கள் குறிப்பாக அல்லாஹுவினுடைய ஆணைக்கிணங்க அவனை மட்டும் வணங்கி வழிபடுவதற்காக இறை தூதர் காண்பித்து தந்த வழிகாட்டல்படி ஹுத்பா என்னும் பிரசங்கம் துவங்குவதற்கு முன்பாகவே பள்ளிவாசலுக்குள் வந்து காணிக்கை தொழுகை 2 ரக்காத்தை தொழுதுவிட்டு பிரசங்கத்தை எதிர்பார்த்து செவிதாழ்த்தி கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் அன்பும் அருளும் என்றும் நிலவட்டுமாக என்ற இனிய பிரார்த்தனையோடு நம்மை படைத்து பரிபாலித்து கண்காணித்து கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹுவை அஞ்சி வாழும்படி முதலாவதாக எனக்கும் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். ஊசிக்கும் வ இய்யாய அவ்வலம் பிதக்வல்லாஹ். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே,
இளைஞர்களே, சகோதர சகோதரிகளே, சிறார்களே, உலகெங்கும் பல சர்வதேச தினங்கள் கடைபிடிக்கப்படுகிறது. உலகம் முழுக்க நீங்கள் எடுத்துக்கொண்டால் சர்வதேச தினங்கள் என்று அறியப்படுகின்ற பல தினங்கள் உலகம் முழுக்க சர்வதேச தினங்களாக கொண்டாடப்படுகிறது. உழைப்பாளர் தினம், அன்னையர் தினம், தந்தையர் தினம், ஆசிரியர் தினம், இப்படியாக எடுத்துக்கொண்டால் நிறைய சர்வதேச தினங்களை, ஏன் முட்டாள் தினங்கள் கூட நினைவு கூறப்பட்டு அதையும் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த தினங்கள் எல்லாம் ஏன் மக்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால், ஒரு செய்தியினுடைய முக்கியத்துவத்தை, இந்த தினங்களுக்கு பின்பாக இருக்கக்கூடிய ஒன்றுமே பின்புலம் இல்லாத, ஒரு உப்பு சப்பு இல்லாத ஒரு வரலாற்று பின்னணியை நினைவு கூறுவதற்காக இது போன்ற தினங்களை கடைபிடிக்கக்கூடிய பழக்கம் உலகம் முழுக்க உண்டு. இந்த முன்னுரை சொல்லப்படுவதற்கு மிக முக்கியமான காரணம், நம் இஸ்லாமிய சமூகத்தில் சிலர்கள் ஒரு காலத்திலே இருந்தார்கள், இன்றைக்கும் ஆங்காங்கே அவர்கள் தென்படுகிறார்கள். எப்படி சர்வதேச தினங்கள் சில தினங்களை மையமாக வைத்து அதில் சில கருத்துக்களை மையமாக வைத்து பேசப்பட்டு மறுநாள் அதை மறக்கப்படுகிறதோ, உதாரணத்திற்கு அன்னையர் தினம் என்று ஒன்று வைத்திருப்பார்கள். அன்ற ஒரு தினத்திலே அன்னையருடைய சிறப்புகள் பற்றியெல்லாம் கட்டுரை எழுதப்படும், பேசப்படும். மறுநாள் பார்த்தால் வேறு ஒரு விஷயத்திற்கு சென்று விடுவார்கள். இந்த அன்னையர் தினத்தை ஏன் கடைபிடிக்கப்படுகிறது, அதனுடைய ஆத்மார்த்தமான செயல்பாடுகள் மக்கள் மத்தியிலே பரவி இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை. இன்றைக்கும் கூட முதியோர் இல்லங்கள் பெருகி கொண்டே வருகிறது என்பதற்கு இந்த அன்னையர் தினம், தந்தையர் தினம், பெற்றோர் தினம் எல்லாம் வெறும் சடங்காக கொண்டாடப்படுகிறது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். இந்த முன்னுரை சொல்லப்படுவதற்கு மிக முக்கியமான காரணம், நம் இஸ்லாமிய சமூகத்தில் சிலர்கள் இருக்கிறார்கள், வருடத்திலே ஒரு நாளை தேர்ந்தெடுத்து, வருடத்திலே ஒரு மாதத்தை தேர்ந்தெடுத்து, வருடத்திலே சில நாட்களை தேர்ந்தெடுத்து, அந்த நாட்களில் மாத்திரம் உயிருக்கு உயிரான, உயிரினும் மேலான ரஹ்மத்துல்லில் ஆலமீன், அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் போற்றுகிறோம் என்ற அடிப்படையில் வருடத்திற்கு சில நாட்கள் மட்டும் இது போன்று நினைவு கூறுவதன் மூலமாக அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்து விட்டோமா என்ற ஒரு சிந்தனையை கடத்துவதுதான் இந்த ஜும்மாவினுடைய முக்கிய தலையங்கமாக அமைந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி வருஷத்திற்கு ஒரு குறிப்பிட்ட நாளை தேர்ந்தெடுத்து, அவர்கள் காட்டி தராத, அவர்கள் இஸ்லாத்தால் அங்கீகரிக்கப்படாத சில செய்திகளை நடைமுறைக்கு கொண்டு வந்து நாங்கள் அன்பின் வெளிப்பாடாக இதை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் என்று சொல்வது எவ்வளவு பெரிய மடமைக்கு அது வழிகாட்டுகிறது என்பதற்கு பல சான்றுகள் நம்மால் கூற முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் வைத்திருக்க வேண்டிய நேசம், அவர்கள் மீது நாம் வைத்திருக்க கூட நேசம் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள், ஒரு குறிப்பிட்ட மாதத்திற்குள், ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் நாம் கொண்டு வந்து அடக்கிவிட முடியாது. நபியின் நேசம் என்பது சில சீசன்களில் மட்டும் வெளிப்பட்டு, அதுவும் அப்படி வெளிப்படுத்துவதன் மூலமாக ஏதேனும் நன்மைகள் இருக்கிறதா என்று பார்த்தால் அதுவும் இல்லை. இப்படியான இந்த சூழலில் நபியின் நேசம் நம்மிடத்திலே எப்படி இருக்க வேண்டும்,
எப்படி நாம் நேசித்தால் அது உண்மையான நேசிப்பாக அமையும், எந்த அடிப்படையிலே நபியின் மீது நாம் நேசம் வைத்தால் அது குர்ஆன் காட்டிய வழிகாட்டலாக அமையும் என்பதை ஒவ்வொரு முஸ்லிமும் அறிந்து கொள்வது கட்டாய கடமையும் கூட. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் வேசிக்க வேண்டிய நேசம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அது ஒரு சீசனுக்குள் அடக்கப்படக்கூடாது. தமிழிலே ஒரு அழகான வார்த்தை இணைத்து சொல்லுவார்கள், நபியினுடைய நேசம் நம் சுவாசமாக மாறி இருக்க வேண்டும். இது என்ன பொருள் தருகிறது? எப்படி நம்மால் சுவாசிக்காமல் உயிர் வாழ முடியாதோ, எப்படி நம்மால் சுவாசிக்காமல் இந்த உலகத்திலே ஜீவித்திருக்க முடியாதோ, சுவாசிக்க மறந்தவன், சுவாசிக்க முடியாதவன் எப்படி மரணித்தவனாக மாறிவிடுகிறானோ, அதே போல அன்பு உறவுகளை நபியின் மீது நாம் வைக்கக்கூடிய நேசம் சுவாசமாக மாறி இருக்க வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு அங்க அசைவுகளிலும் அதை வெளிப்படுத்த வேண்டும். இன்றைக்கு நம்மிடத்திலே வந்து சகோதர சமயத்தவர்கள் இன்றைக்கு இஸ்லாத்திலே கூட்டம் கூட்டமாக வருகின்ற காட்சிகளை பார்க்கிறோம். நம்மிடத்திலே வந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஏதேனும் கூறுங்கள் என்று நம்மிடத்திலே கேட்டால், நான் இஸ்லாத்திற்கு வர விரும்புகிறேன், எனக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எனக்கு தெரிய வேண்டும், ஏதேனும் செய்திகள் கூறுங்கள் என்று நம்மிடத்திலே கேட்டால், குறைந்தபட்சம் ஒரு சில தகவல்களாவது நம்மிடத்திலே இருக்கிறதா என்று பார்த்தால் நிச்சயமாக அந்த விஷயத்திலே நாம் தோற்றுவிடுகிறோம். பெருமானார் அவர்களை பற்றி நமக்கு என்ன தெரியும்? அவர்களுடைய அன்பின் வெளிப்பாடாக, அவர்கள் மீது நாம் நேசம் வைத்திருப்பதின் வெளிப்பாடாக, அவர்கள் மீது நாம் உயிரை விட அதிகமாக நேசிக்கிறோம் என்பதற்கு அடையாளமாக நம் குழந்தைகளுக்கு முஹம்மது என்று பெயர் வைத்து விட்டால் போதுமா? அகமது என்று பெயர் வைத்து விட்டால் போதுமா? அப்போ பெருமானார் அவர்களை பற்றி முதலில் நாம் அறிந்திருக்க வேண்டும். அல்லாஹுவினுடைய தூதர் அவர்கள் இந்த உலகத்திற்கு சொல்ல செய்திகள் என்ன, அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு தருகின்ற பாடங்கள் என்ன, எதை அவர்கள் போதித்தார்கள், எதை அவர்கள் விளக்கினார்கள் என்பதை நாம் விளங்கி இருக்கிறோமா என்று பார்த்தால் நம் சமூகத்திலே அந்த விஷயத்தில் நிறைய குறைகளை நம்மால் பார்க்க முடியும். கண்ட வரலாறுகள், தேவையில்லாதவர்களுடைய ஹிஸ்டரிகள், கல்லூரியிலே படிக்கக்கூடிய இளைஞர்கள், நடுத்தர வயதுடையவர்கள், யார் யாருடைய வரலாறுகளை எல்லாம் நுனி விரலிலே வைத்துக் கொண்டு தகவல் பரிமாறப்படுகிறது. ஒரு கட்சியினுடைய தலைவரை பற்றி பேசுவார், நம்மால் சில மணி நேரங்கள் பேச முடியும். சில விளையாட்டு வீரர்களுடைய சாதனைகளை நம்மால் பட்டியலிட்டு இரவு முழுக்க பேச முடியும். ஆனால் உயிருக்கு உயிராக நேசிக்கிறோம் என்று சொல்கிறோமே, அந்த ரசூலை பற்றி நமக்கு என்ன தெரியும்? குறைந்தபட்சம் அப்படி தெரிந்து கொள்வதற்கு நாம் ஏதேனும் முயற்சி செய்திருக்கிறோமா என்று பார்த்தால் இது அதிகமாக இல்லை. தாவா களத்திலே இருப்பவர்கள் கூட இவர்தான் முகம்மது நபி என்ற புத்தகத்தை மற்றவர்களுக்கு வழங்குவார்களே ஒழிய, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சுருக்கமாக மக்களுக்கு விளங்குற மாதிரி ஒரு குறுகிய நேரத்திலே நம்மால் சில தகவல்களை சொல்ல முடிகிறது என்று சொன்னால் அது நேசத்தினுடைய வெளிப்பாடாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். எந்த ஒரு தகவல் திரட்டும் நம்மிடத்திலே இல்லை. ஆனால் நாங்கள் நேசிக்கிறோம் என்றெல்லாம் ஒரு பக்கம் பேசிக் கொண்டிருக்கிறோம். முதல் இந்த நேரத்தில் முக்கியமான சில செய்திகளை அறிந்து கொள்வது மிக கட்டாயமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்திலே வைத்து அழகு பார்க்கிறார். எல்லா நபிமார்களுக்கும் தலைவராக்கி
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நபிமார்களுக்கும் தலைவர், எல்லா நபிமார்களுக்கும் தலைவராக்கி, மனிதகுல அனைத்துக்கும் தலைவராக்கி, நாளை மறுமையில் எல்லா மக்களுக்கும் தலைவராக்கி, சொர்க்கத்தினுடைய வாசலை தட்டக்கூடியவர்களில் முதலாமவராக்கி, இப்படி பல சிறப்புகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்து உயர்ந்த பீடத்திலே வைத்து அல்லாஹ் பெருமானார் அவர்களை அழகு பார்க்கிறார். நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பாக்கியங்களிலே பெரிய பாக்கியம். நீங்கள் இந்த கேள்வியை உங்களுக்குள் கேட்டுக்கொள்ளுங்கள். நான் அடைந்திருக்கின்ற பாக்கியங்களிலே பெரிய பாக்கியம் எது? இந்த கேள்வி மற்றவர்கள் கேட்பதற்கு முன்பாக நீங்கள் உங்களுக்குள்ளாக கேட்டுக்கொள்ளுங்கள். நான் அடைந்திருக்கின்ற பாக்கியங்களிலே பெரிய பாக்கியம் என்ன? எனக்கு அல்லாஹ் நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான் என்று சொல்ல போகிறோமா? அதெல்லாம் ஒரு பாக்கியம்தான். நான் வசிப்பதற்கு வீடும், நான் செல்வதற்கு வாகனமும் எனக்கு கொடுத்திருக்கிறான். நான் அன்பை பரிமாறுவதற்கு, என்னுடைய நிம்மதிக்கு துணையாக இருக்கக்கூடிய குடும்பத்தை அல்லாஹ் ஆக்கி கொடுத்திருக்கிறான் என்று சொல்ல போகிறோமா? இவைகளெல்லாம் அல்லாஹ்வுடைய பாக்கியம். அதுல எந்த மாற்று கருத்துக்கும் இடம் இல்லை. ஆனால் நாம் மறந்து போன, நாம் யோசிக்காத ஒரு பாக்கியம் இந்த உலகத்திலே அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். இதை குர்ஆன் அழகாக பேசும். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுவான், குல், நபியே நீர் சொல்வீராக, பிஃضலில்லாஹி, அல்லாஹ்வினுடைய அருளால், வபிரஹ்மதிஹி, அல்லாஹ்வினுடைய பேரருளால், ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹூ, உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த இஸ்லாத்தின் மூலமாக நீங்கள் சந்தோஷம் அடையுங்கள். நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெரிய பாக்கியம் இஸ்லாம். இஸ்லாம் என்றால் அதற்குள் குர்ஆனும் வந்துவிடும். இஸ்லாம் என்றால் அதற்குள் அல்லாஹ்வினுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வந்து விடுவார்கள். நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெரிய பாக்கியம் சுயமரியாதையோடு வாழ்வதற்கு, கண்ணியத்தோடு வாழ்வதற்கு, மூட நம்பிக்கைகளுக்குள்ளாம் நம்ம அகப்பட்டு கொள்ளாமல் ஒரு உறுதியான கொள்கையிலே வாழ்வதற்கு இஸ்லாம் அல்லாஹ் நமக்கு பெரிய பாக்கியமாக தந்திருக்கிறான். அது மாத்திரமல்ல அன்பு உறவுகளே, நாம் நினைத்து பார்க்காத ஒரு பெரிய பாக்கியம், நாம் அனைவரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்களாக இருக்கிறோம். நாம் அனைவரும் அல்லாஹ் தூதனுடைய உம்மத்துகள். அல்லாஹுவால் சிறப்பு அந்தஸ்து வழங்கப்பட்ட, நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக்கி அழகு பார்க்கப்பட்ட, சொர்க்கத்தினுடைய வாசலை முதலில் திறக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை பெற்ற நாங்கள் பெருமானார் அவர்களுடைய உம்மத்திலே வந்திருக்க கூடாதா என்று ஏங்கிய பல முன்னோர்கள் இருக்க, பல தீர்க்கதரிசிகள் இருக்க, நமக்கு கிடைக்காமல் கிடைத்த பெரும் வரம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துகளாக நாம் இருக்கிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சஹாபாக்களை தவிர்த்து, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர்த்து அவர்களுடைய காலத்திற்கு பிறகு பெருமானார் அவர்களை யாரேனும் பார்த்திருக்கிறோமா? இல்லை. பல நூற்றாண்டுகள் கடந்து விட்டது. இன்றைக்கு உலகமே அதிசயமாக பார்க்கக்கூடிய ஒரு தலைவர். இன்றைக்கு உலகத்திலே பல தலைவர்கள் இருக்கிறார்கள். வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி என்றெல்லாம் கவிதை பாடிய தலைவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அந்த தலைவர்களுடைய காலம் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட டைம்ல எக்ஸ்பைரி முடிஞ்சிடும். அதிகபட்சமாக 50 வருடங்கள் 100 வருடங்கள் பேசுவார்கள். பல தலைவர்களுடைய நினைவு மக்கள்கிட்ட வர வேண்டும் என்பதற்காக வேண்டி பல கோடிகள் செலவு செய்து சிலை வைக்கப்பட்ட வரலாறெல்லாம் இந்தியாவிலே உண்டு. அப்படி சிலை வைக்காட்டி அந்த தலைவரை யாரும் நினைவு கூற மாட்டார்கள். உலகத்திலே ஒரே தலைவர், பல கோடி மக்கள் பின்பற்றுவதற்கு தகுதியான ஒரு தலைவர். அவர்களை நேரில் நாம் பார்த்தது கிடையாது. அவர்களுடைய வார்த்தைகள்
வாடை அடி வாடையாக நம்மிடத்திலே ஹதீஸ் என்ற அடிப்படையிலே வந்திருக்கிறது. அது மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் அந்த தலைவருக்காக வேண்டி அவர்கள் என்றோ சொன்ன வார்த்தைகள் இன்றைக்கு ஹயாத்தாக இஸ்லாமிய சமூகத்தால் நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்று சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு தலைவரை உலகத்திலே ஏதேனும் யாரேனும் பார்க்க முடியுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க, பிரமிப்பாக இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கம் அணிய கூடாது என்று சொன்னார்கள். பெரிய பணக்காரர்கள், பெரிய கோடீஸ்வரர்கள் நினைத்தால் 5-10 விரலையும் தங்க நகைகளை மாட்டிக்கொண்டு உலா வரலாம். இன்றைக்கு இஸ்லாமிய ஆண்கள் உலகம் முழுக்க அதிகமானவர்கள் 99ஐயும் தாண்டி 99.9 என்று கூட சொல்லலாம், தங்கம் அணியவே இன்றைக்கு அணிகின்ற காட்சிகளை நம்மால் பார்க்க முடியவில்லை என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம்? பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக ஒலித்த அந்த குரல், தங்கம் ஆண்களுக்கு ஹராமாக்கப்பட்டது, தங்கம் ஆண்கள் அணியக்கூடாது என்று சொல்லப்பட்ட அந்த செய்தியை உயிருக்கு ஒப்பாக வைத்து இன்றைக்கும் கடைபிடிக்கின்ற ஒரே ஒரு சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம் மட்டும்தான். கொஞ்சம் அழுத்தமாக சொல்வதென்றால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும்தான் தலைவர் என்ற அந்தஸ்திலே வைக்க முடியும். என்ன காரணம்? இன்றைக்கு வரலாறை புரட்டி போட்ட எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறார்கள், வாழ்ந்தார்கள், வீழ்ந்தார்கள், சென்றார்கள். அவர்களை நினைவு கூறுவதற்கு அருங்காட்சியகத்திலே காட்சி பொருள்கள் வைத்திருப்பார்கள். உங்களுக்கு தெரியும், அவர் பயன்படுத்திய ஆடை, அந்த தலைவர் பயன்படுத்திய பேனா, சில நேரங்களில் அது தங்கமாக சிலையாக கூட வைக்கப்படலாம். அவர் பயன்படுத்திய செருப்பு, அவர் பயன்படுத்திய உடுப்பு, இப்படியெல்லாம் வைத்திருப்பார்கள். ஆனால் அவருடைய வார்த்தையை, அவருடைய போதனைகளை ஏற்று நடந்தார்களா என்று பார்த்தால் இல்லை. உலகத்திலே ஒரே ஒரு தலைவர் தான் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக உலகத்திலே ஒலித்த அந்த குரல். அரேபிய தீபகற்பத்திலே 40 வயதிற்கு முன்பாக முஹம்மது என்ற இளைஞராக இருந்த அவர் 40ற்கு பிறகு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதராக மாறிய பிறகு அவர்கள் செய்த போதனைகள் இன்றைக்கும் உயிருக்கு உயிராக நேசித்து அதை போற்றப்படுகிறது. கியாமத் நாள் வரைக்கும் அவர்களை நேசிப்பவர்கள் உலகம் முழுக்க இருப்பார்கள், கியாமத்து வரைக்கும் இருப்பார்கள், வாழ்ந்தார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கியாமத்து வரைக்கும் பெருமானார் அவர்களை உயிரை விட அதிகமாக நேசிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனா என்ன வித்தியாசம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனை ஒன்றுதான் உயிர் கொடுக்கப்பட்டு நடைமுறையிலே அது இயங்கிக் கொண்டிருக்கிறது. மற்ற தலைவர்கள் சொன்ன தத்துவங்கள் எல்லாம் அது தத்துவங்களாக பார்க்கப்பட்டு வெறும் ஏடுகளில் மட்டும் இருக்கக்கூடிய சூழலில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு அங்க அசைவுகளையும், அவர்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் மிக நுணுக்கமாக கவனித்து அதை பதிவு செய்யப்பட்டு அதை பின்பற்றக்கூடிய ஒரு பெரும் கூட்டம் இன்றைக்கு இருக்கிறது என்று சொன்னால், அப்படிப்பட்ட ஒரு தலைவரை, முஹம்மது ரசூலுல்லாஹவை உம்மத்தாக நாம் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையிலே நாம் இருக்கிறோம் என்று சொன்னால், நம்மை விட பெரும் பாக்கியசாலிகள் யாரும் இருக்க முடியாது. இப்ப இந்த இடத்தில் ஒரு முக்கியமான செய்தி, எல்லோருக்கும் தேவையான ஒரு செய்தி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறோம் என்று எல்லோரும் சொல்கிறார்கள். எல்லோருமே நேசம் என்ற அடிப்படையிலே எல்லாரும் ஒன்றிணைகிறார்கள் என்ற மாற்று கருத்தும் இல்லை. ஏன் என்று சொன்னால், பெருமானார் அவர்களை நேசிப்பது என்பது மற்ற மக்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய நேசத்தை போல அல்ல. குடும்ப உறவுகளுக்கு மத்தியிலே, நண்பர்களுக்கு மத்தியிலே, இன்ன பிற மக்களுக்கு மத்தியிலே வைக்கக்கூடிய நேசத்தை போல ஒரு நேசம் அல்ல பெருமானார் அவர்களுடைய நேசம். இது ஈமானிய நேசம் என்று சொல்லுவார்கள். இந்த நேசம் வைக்கவில்லை என்று சொன்னால் நாம் முஸ்லிமாக இருக்க முடியாது.
இந்த உலகத்திலே நாம் யாரை வேண்டுமானாலும் நேசிக்கலாம், நேசிக்காமல் இருக்கலாம். ஆனால் பெருமானார் அவர்களை நேசிக்கவில்லை என்று சொன்னால் நாம் ஈமான் கொண்டவர்களாக ஆக முடியாது என்று மார்க்கம் சொல்லுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், லா யுமினு அஹதுக்கும், உங்களிலே யாருமே ஒரு காலும் ஈமான் கொண்டவர்களாக ஆக மாட்டீர்கள். நீங்கள் தொழுதாலும் சரி, இன்ன பிற வணக்க வழிபாடுகள் செய்தாலும் சரி, நீங்கள் உங்களை முழுக்க முழுக்க உங்களை இஸ்லாத்திலே அர்ப்பணித்துக் கொண்டாலும் சரி, நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக ஆக மாட்டீர்கள் என்று துவங்கக்கூடிய இந்த நபிமொழி உலகத்தினுடைய எல்லா மக்களையும் பார்த்து ஒரு முக்கியமான கருத்தை சொல்கிறது. ஏன் ஈமான் கொள்ள மாட்டோம்? பிறகு அடுத்த வரியிலே விளக்கம் வருகிறது, உங்களிலே யாரும் உண்மையான இறை விசுவாசியாக ஆக முடியாது. எதுவரைக்கும்? ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வவலதிஹி வன்னாசி அஜ்மஈன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன கருத்து, உங்களை விட, உங்கள் உயிரை விட, உங்கள் பெற்றோர்களை விட, உங்கள் பிள்ளைகளை விட, உயிர் கொடுத்து நீங்கள் சம்பாதிக்கிறீர்களே அந்த பொருளாதாரத்தை விட, உங்கள் உயிரை விட என்னை நீங்கள் நேசிக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் உண்மை விசுவாசியாக ஆக முடியாது என்ற இந்த நபிமொழி பொதுவான ஒரு நபிமொழி. இது இவர்கள் தான் பின்பற்ற வேண்டும், அவர்கள் பின்பற்ற வேண்டும் என்ற எந்த விதிவிலக்கும் அல்ல. எந்த இடத்திலே நாம் தவறு இழைக்கிறோம் என்று சொன்னால், இந்த நேசம்னா என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிக்கிறோம் நேசிக்கிறோம் என்று எல்லோரும் சொல்கிறோம். அப்ப வெறும் வார்த்தை வசனங்களால் அந்த நேசம் அமையுமா என்று பார்த்தால் இல்லை. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நேசிக்கணும்னா என்ன? அதற்கு என்ன அறிகுறி, அதற்கு என்ன அடையாளம், நம் இடத்திலே என்ன மாற்றங்கள் வேண்டும் என்பதை அடுத்த அமர்விலே இன்ஷா அல்லாஹ் நாம் நம்முடைய சிந்தனைக்கு நாம் கொண்டு வருவோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய ஜும்மாவினுடைய முதல் அமர்வில் நாம் பகிர்ந்து கொண்ட முக்கியமான செய்தி, சர்வதேச தினங்கள் என்று உலக அளவிலே சில மைய கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு வருஷத்திற்கு ஒரு நாள் நினைவு கூறுவதை போல நாம் பெருமானார் அவர்கள் மீது வருஷத்திற்கு சில மாதங்கள், சில நாட்கள் மட்டும் அவர்களை பற்றி பேசுவது, அவர்களுடைய கருத்துக்களை பகிர்வது என்பது கொஞ்சம் ஒரு அபாயகரமான செயலும் கூட. பெருமானார் அவர்கள் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய நேசம் அது உண்மையாக இருக்கணும் அப்படின்னா அந்த நேசத்திற்கு காலக்கெடுவெல்லாம் கிடையாது. அந்த நேசத்திற்கு ஒரு குறிப்பிட்ட சீசன் இல்லை. அந்த நேசத்திற்கு சில காலங்களோ சில மாதங்களோ இல்லை. வருடம் முழுக்க நாம் ஹயாத்தாக இருக்கின்ற வரை அந்த நேசம் நம்மோடு இணைந்திருக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய மிக உறுதியான ஒரு செய்தியும் கூட. இப்ப இந்த இடத்தில் எங்களுக்கும் எனக்கும் உங்களுக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கும் நாம் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, எனக்கும் சேர்த்துதான். பெருமானார் அவர்களை நேசிக்கிறோம் நேசிக்கிறோம் என்று சொல்லுகிறோமே, இந்த நேசத்தை எப்படி வெளிப்படுத்துவது? நேசத்தை எப்படி நாங்கள் வெளிப்படுத்துவது? இதற்கு குர்ஆன் அழகான முறையிலே விடை சொல்லும். தனிப்பட்ட முறையிலே சில கருத்துக்களை சொல்லுவதை விட குர்ஆனே இதற்கு பதில் சொல்லிவிடுகிறது. அல்லாஹ் குர்ஆனிலே நபியை பார்த்து, அல்லாஹ் நபியே நீர் கூறுவீராக என்று ஆரம்பிக்கக்கூடிய பல வசனங்களில் இப்படி ஒரு வசனம் அல்லாஹ் சொல்லுகிறான், உல் நபியே நீர் கூறுவீராக, இன் குன்தும்
துஹிப்பூன் அல்லாஹ, நீங்கள் அல்லாஹுவை நேசிப்பதாக இருந்தால், படைத்த ரப்பை நீங்கள் நேசிப்பதாக இருந்தால், படைத்த ரப்பின் மீது நீங்கள் நேசம் வைத்திருப்பது உண்மையாக இருந்தால், ஃபத்தபிஊனி, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று ரசூலிடத்திலே அல்லாஹ் செய்தியாக கூறி இந்த செய்தியை மக்களிடத்திலே கூறுங்கள். இதுதான் நேசத்தினுடைய வெளிப்பாடு. நேசம் என்று சொன்னால் வெறும் போஸ்டர்களிலும் கட்டவுட்டுகளிலும் விதவிதமாக வைப்பது அல்ல. பெருமானார் அவர்கள் சொன்ன பல தகவல்கள், நூற்றுக்கணக்கான தகவல்கள் நம்மிடத்திலே கவனிக்கப்படாமல் இருக்கிறது. ஒரு விழாவை கொண்டாடுவதன் மூலமாக அந்த நேசம் உண்மையான நேசமாக அமையுமா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை. உதாரணத்திற்கு நமக்கு அறிந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி, மனைவியிடத்திலே அல்லது நம்முடைய பெற்றோரிடத்திலே நாம் போய் சொல்லுகிறோம், உங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன். இப்படி சொல்லிக் கொண்டே இருக்கிறோமே ஒழிய அந்த பெற்றோர்களை பராமரிப்பதில்லை, அவங்களுக்கு தேவையான உதவி செய்கிறதில்லை, அவர்களுக்கு பணிவிடை செய்வதில்லை, அவர்களுடைய பேச்சை கேட்பதில்லை என்று சொன்னால் இந்த நேசம் குப்பைக்கு கொண்டு போய் போட வேண்டும். இன்றைக்கு மாதல்லா, அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், நம் இஸ்லாமிய சொந்தங்கள், என்னையும் சேர்த்து ஒரு வேதனையோடு இதை வெளிப்படுத்திக் கொள்கிறேன். பெருமானார் அவர்கள் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய நேசம் வாயளவில் மட்டும்தான் இருக்கிறது, செயல் அளவில் இல்லை. குறைந்தபட்சம் நம்மால் எதை முடியுமோ அதை செய்யலாமே. தங்கம் அணியக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லி இருக்கிறது, செய்யல. பெற்றோர்களை கவனிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. இதை மறந்த இளைஞர்கள் பெற்றோர்களை கவனித்தால் தான் நீங்கள் நபியின் மீது நேசம் வைத்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஒரு இளைஞனுக்கு திருமணமாகவில்லை, மகரை கொடுத்து அவன் திருமணம் முடித்தால் நபியின் மீது நேசம் இருக்கிறது என்று பொருள். வரதட்சணை வாங்கிவிட்டு மதுவுக்கு அடிமையாகி லஞ்சம் வாங்கக்கூடிய அதிகாரிகள், மோசடி செய்யக்கூடிய வியாபாரிகள், இவர்களெல்லாம் நாங்கள் நபியை நேசிக்கிறோம் நேசிக்கிறோம் என்று விடா எடுப்பதின் மூலமாக அது உண்மையான நேசமாக அமையாது. அது மற்றவர்களை, தலைவர்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய நேசம் வேண்டுமானால் அது இருக்கலாம். கட் அவுட் வச்சா சந்தோஷப்படுவாங்க, போஸ்டர் வால் போஸ்டர் ஒட்டினால் மற்ற தலைவர்கள் சந்தோஷப்படுவார்கள். ஆனால் நபியின் மீது நாம் நேசம் வைத்திருக்கிறோம் என்பதற்கு குறைந்தபட்சம் முதல் அறிகுறி அவர்களுடைய செயலை முடிந்த அளவுக்கு ஏற்று நடக்கணும். எல்லாவற்றையும் ஏற்று நடக்கணும். குறைந்தபட்சம் நம்மால எது முடியும்? ஒரு வியாபாரியாக இருக்கிறோமா, மோசடி செய்யாமல் பொய் பேசாமல் இந்த சுன்னத்தை நாம கடைபிடிச்சா நபியின் நேசம் இருக்கிறது என்ற அர்த்தம். ஆக மிக குறைந்தபட்சம் ஒரு அறிகுறியாக நாம் சொல்லணும்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நேசம் வைத்திருப்பவர்கள் எல்லா மக்களையும் நேசிப்பார்கள். அவர்களுக்கு அவங்களுடைய பார்வைக்கு உயர்ந்தவன் தாழ்ந்தவன், பணக்கார ஏழை, இவன் அந்த ஜாதி இவன் உயர்ந்த ஜாதி, இன்னும் நம் முஸ்லிம் சமூகத்திலே எடுத்துக்கொண்டால் தௌஹீத்வாதிகள் மற்றவர்களை பார்த்து சலாம் சொல்லுவதில்லை, அவர்கள் இவர்களை பார்த்து சலாம் சொல்லுவதில்லை. ஒரு கோஷ்டிகளாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் நபியின் நேசத்திற்குரிய அழகு இல்லை. எதிரிகளையும் தன் வசப்படுத்திய ஒரே தலைவர் பெருமானார் அவர்கள் மட்டும்தான். அப்ப ரசூலுல்லாஹ்வை நம்ம உண்மையா நேசிக்கிறோம்னா, குறைந்தபட்சம் நான் செய்யக்கூடிய சில வேலைகள்ல எல்லா மக்களையும் நேசியுங்கள். யாரு எதிரில் கண்ணில் பட்டாலும், அவர்கள் தப்லீகாக இருக்கட்டும், அவர்கள் சுன்னத் ஜமாத்தா இருக்கட்டும், அவர்கள் யாராக இருக்கட்டும், அவர்கள் இஹ்வானுக்கும் ஃபித்தீன், நம்மளுடைய மார்க்கத்தின் சகோதரர்கள், அவங்கள நேசிக்கணும். சகோதர சமயத்தவர்கள், அவங்கள நாம நேசிக்கணும் அப்படின்னு நாம சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நம் இஸ்லாமிய சமூகத்தை பொறுத்த வரைக்கும் மாற்று மத சமூகத்தினரிடத்தில் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பது உலகம் அறிந்த விஷயம். இப்படி சின்ன சின்ன விஷயங்களில் நபியின் நேசத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்பதை ஒரு முக்கிய செய்தியாக உங்களுக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். நம் நேசம், நபியின் நேசம் உண்மையாக இருந்தால் அது வாயால் மட்டும் சொல்லி முடித்து விடாதீர்கள், செயலால் கொண்டு வாருங்கள் என்ற செய்தியை எனக்கும் உங்களுக்குமான முக்கிய செய்தியாக பகிர்ந்து கொள்வோம். எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நபியின் நேசத்தை நம் சுவாசமாக கருதி நம்முடைய எஞ்சிய வாழ்க்கையை சுன்னத்தை பேணி பாதுகாக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தாரையும் ஆக்கி அருள் புரிவானாக. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன்.